ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பெரிய திட்டங்கள் இல்லை என்பதும் பல திட்டங்கள் கிடப்பில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள். ரயில் பயணிகள் கட்டணம், சரக்கு கட்டணம் இந்த பட்ஜெட்டில் உயர்த்தப்படவில்லையே தவிர, இந்த பட்ஜெட் முடிந்த பிறகு, ஏனென்றால் மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு, அஸ்ஸாம், பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழலில் கட்டணத்தை உயர்த்தினால் அது தங்களுக்கு பாதகமாக இருக்கும் என்கிற காரணத்தினால் தற்காலிகமாக கட்டணம் உயர்த்தப்படாமல் இருக்கிறது. புதிய எந்த ரயில் தடங்களும் மத்திய அமைச்சர், ரயில்வே அமைச்சர் அறிவிக்கவில்லை என்று சொல்வது என்பது அதுவும் ஏமாற்றம் அளிக்கிறது. அரசியல் கட்சிகள் மற்ற டிக்கெட்ல 33% கொடுக்கிறதோ இல்லையா, ரயில்வே டிக்கெட்ல 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பெண்களுக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் தனி கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு திருப்தி இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த ரயில்வே பட்ஜெட்டை பார்த்தால், வெளிப்படையாக பார்த்தால் ஓரளவுக்கு நன்றாக திட்டங்கள் மக்களுக்காக, சாதாரண மக்களுக்காக கொடுத்திருக்கின்றார். புதிய தடங்களோ புதிய ரயில்களோ அறிவிக்கப்படவில்லை. வழக்கம் போல தமிழகத்தை ரயில்வே துறை வஞ்சித்து விட்டது. தமிழகத்துக்காக இருந்த பல்வேறு ரயில் திட்டங்கள் நிலுவையிலே, கிடப்பையிலே கிடக்கின்றன. அந்த திட்டங்களுக்கான எந்த விதமான புதிய அறிவிப்பும் இந்த ரயில்வே பட்ஜெட்டில் இடம்பெறாதது தமிழக மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது.